இன்றைக்கி மார்கழி 3ஆம் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை. காலையில் வழக்கம் போல் 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. எழுப்பி குளிச்சுட்டு வெளிவாசலில் வந்து மஞ்சள் பொடி கலந்து கழுவி பெருக்கி விட்டுட்டு சின்னதாக ஒரு கோலம் விட்டுருந்தேன். சாணி எங்கே கிடைக்கும்னு பார்த்துட்டே இருந்தேன். வீட்டு பக்கத்தில் மாடு சாணி போட்டிருந்து அதை எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் கலந்து பிடிச்சி வீட்டில் இந்த செம்பருத்தி பூ பறித்து கோலத்து நடுவில் வச்சாச்சு. அப்படியே துளசி மடத்துக்கு விளக்கு வச்சுட்டு வீட்டில் ரோஸ் இருந்துச்சு, அதை பறித்து ஆண்டாள் வச்சிடலான்னு சொல்லி பறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நிலவாசலில் கோலம் விட்டு 5 முக விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றியாச்சு. பிள்ளையாருக்கு செம்பருத்தி பூ பறித்து கொண்டு வச்சாச்சு. இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, அவருக்கு ரொம்ப பிடித்தமானது அருகம்புல்லம் செம்பருத்தி பூவும். ஆண்டாளுக்கு பூ வச்சு விட்டாச்சு. பஞ்ச பாத்திரத்தில் தண்ணியை மாற்றி புதுசாக தண்ணி வச்சுட்டேன். என்னெல்லாம் அதில் சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து வச்சாச்சு. அப்படியே ஆண்டாளோட திருப்பாவை திருவம்பாவை படித்து முடிச்சிருந்தேன். விநாயகர் ராகவல் அதையும் படிச்சுட்டு ஒரு 5 மினிட் மெடிடேஷன் பண்ணேன். ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணாதவங்க கண்டிப்பாக செய்து பாருங்கள்.